I don't want to say too much. I think everyone has spoken a lot. I'll just say, first of all, thank you for stupendous openings to my last movie. I am overwhelmed. 4 years, only 4 movies, and I still get such good roles and such good characters. I think as being a North Indian girl, we don't really get that many characters to do because we have a language constraint. But thanks to directors like Aishwarya and Lawrence sir, who still have the trust that I can perform and just not look good and walk around. So I hope I continue to do good work. I probably have not got the chance to work with all the top actors here, but the roles I've got are good enough to make up for it. And I'll continue to do something different. If I get support of directors and the team like this, of course, I'll continue to do something better and better. Thank you, everyone. I hope you all enjoy the movie. I've tried my best. We all have tried our best to do something different. We are all trying to get something different on screen on 1st of May. So I don't want to miss out on anyone, so I'm not thanking each and everyone by name. Please go and watch the movie in theaters. We have tried to give something different. That's all I'll say. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வைராஜாவை பற்றி ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் தேங்க் பண்ணோம். அவங்களோட எனக்கு வந்து ரெண்டாவது படம் அண்ட் ரெண்டு படமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய வந்து சாங்ஸ்க்கு மட்டும் இல்லை சீன்ஸ்க்கே நாங்கள் வந்து ஃபாரினில் நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு அகோரம் சார் அண்ட் அர்ச்சனா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐஸ்வர்யா தனுஷ் லேடி டைரக்டரோட எனக்கு வந்து மூணாவது படம். அண்ட் படம் வந்து ப்ராப்பராக அசெம்பிள் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து என்னையும் சதீஷ் வந்து செலக்ட் பண்ணாங்க. அண்ட் ஸ்டோரி என்ன ஏது யாருன்னு கேட்காம வி ஜஸ்ட் வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் ஏன்னா 3 அவ்வளோ எனக்கு வந்து பிடிச்ச படம். நான் ரொம்ப ஒரு இன்டென்ஸான லவ் ஸ்டோரி தான் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் பார்த்தா ரொம்ப ஒரு கமர்ஷியலான ஒரு படம். அண்ட் தமிழில் முதல் வாட்டி இவ்வளோ பெரிய ஒரு மல்டி ஸ்டார் காஸ்டோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் வேல்ராஜ் சார் அவரோட ரெண்டாவது படம் எனக்கு. அண்ட் ஒரு ஹீரோயினுக்கு வந்து சாங்ஸ் அண்ட் கேமராமேன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் எனக்கு வந்து வேல்ராஜ் சார்னால வெளிச்சு பூவே அந்த ஒரு சாங்னால தமிழில் அவ்வளோ ரீச் வந்தது. ஸோ ஹீஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை கெரியர். அண்ட் ஆப்வியஸ்லி யுவன் என்னோட முதல் லவ் சாங் ஏதோ செய்கிறாய் அவ்வளோ ஒரு பெரிய ஹிட்டான ஒரு லவ் சாங். இப்போ கூட ரேடியோவில் அதிகமாக ப்ளே பண்ணுற ஒரு சாங். அண்ட் இதில் பச்சைவன பூவேன்னு விஷுவலி இட்ஸ் ஜஸ்ட் ரியலி ஸ்பெக்டாக்குலர். பூர்ணிமா ரொம்ப அழகான காஸ்டியூம்ஸ் எனக்காக கொடுத்துருந்தாங்க அந்த பாட்டில். அண்ட் ஆப்வியஸ்லி கௌதம் கார்த்திக் போன வருஷம் அதிகமாக ப்ரெஸ்ஸில் நீங்கள் வந்து சொன்ன விஷயம் வந்து ஸ்டார் கிட்ஸ் ஓட ஹீரோயின் நான். அண்ட் என்னோட மூணாவது ஸ்டார் கிட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் வெரி வெரி நேச்சுரல். கண்டிப்பாக ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா. ஐ திங்க் இஃப் ஹி ஹேஸ் குட் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் குட் டிரெக்டர்ஸ் he will achieve that. And Vivek sir, to work with an artist like this is always very good for a newcomer and someone growing like me. ஏன்னா ஆப்வியஸ்லி ஆக்டிங் அது தவிர்த்து வந்து இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ ஸ்டோரிஸ் எல்லாமே ஷேர் பண்ணிப்பார். நிறைய என்கரேஜிங் வேர்ட்ஸ் நிறைய வாட்டி இஃப் ஐ வாஸ் அப்செட் ஹீட் ஆல்வேஸ் என்கரேஜ் மீ. மனோபாலா சார் தாப்சி அவங்க வந்து கேரக்டர் சூப்பராக இருக்கும் செம்ம கெத்தாக இருக்கும் அந்த படத்தில். அண்ட் ஐ எம் ஷோர் இட்ஸ் அ வெரி நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் ஆஸ் அ ஹீரோயின் ஐ நோ ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணது. அண்ட் எல்லாருமே வசந்த் சார் நிறைய ஹீரோயின்ஸை வந்து அவர் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் ஆப்வியஸ்லி காயத்ரி ரகுராம் அவங்க இன்னைக்கு இல்லை சதீஷ் என்னோட ஃப்ரெண்ட் எதிர்நீச்சலில் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். அண்ட் ஸோ இட்ஸ் a really good experience எல்லாரையும் ஒர்க் பண்ணதில். அண்ட் எடிட்டர் அவருக்கு வந்து ஐ எம் ஸோ அமேஸ்ட் அட் ஹவு இம்பார்ட்டன்ட் எடிட்டிங் இஸ். இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் ஆனால் அதோட வேல்யூ அண்ட் இம்பார்ட்டன்ஸ் தெரியல. வைராஜாவை பார்த்தப்போ அவ்வளோ கிறிஸ்பாக அவ்வளோ ஷார்ப்பாக ஒரு 2 hours ரொம்ப ஒரு ரேசியான ஒரு படம் கமர்ஷியலான ஒரு படம். ஐ எம் ஷோர் தி ஆடியன்ஸ் இஸ் கோயிங் டு என்ஜாய் இட் May 1st. அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக படம் பார்த்தோம். ஸோ எல்லோரும் பார்த்தப்போ ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஃபுல் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க ஐஸ்வர்யா. அண்ட் அது படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டராகவே ப்ளே பண்ணியிருக்கு த்ரூ அவுட் த ஃபில்ம். அண்ட் ஐம் ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் AGS. அண்ட் வேறு என்ன சொல்லணும் நிறையா பேச சொன்னாங்க ஐஷு. சாங்ஸ் ஒர்க் பண்ணும்போதே அதான் நான் ஆடியோ ரிலீஸ்லேயே சொல்லியிருந்தேன் 3க்கு அப்புறம் வந்தாங்க. அண்ட் அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருந்தாங்க. என்ன அவங்களோட ஒர்க் லைக் நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணும்போதே அந்தளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது மைண்டில் இருந்தது. அண்ட்
ஆடியோ ரிலீஸ் ஆன பிறகு தெரிஞ்சது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஆடியன்ஸ் மத்தியில் அது வந்து நல்லா ரீச் ஆனோடனே எங்கள் டீம் அப்படின்னு ஒரு புதுசாக ஒன்று ஃபார்ம் ஆனதில் எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி a part of this film and thanks to AGS. முக்கியமாக இந்த படத்துக்கு எனக்கும் பெரிய சம்மந்தம் கிடையாது, இருந்தாலும் ஒரு சின்ன சம்மந்தத்தோடு வந்துட்டேன் நான். என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி நான் ஐஸ்வர்யா தனுஷ் அவங்கள நான் சொல்லுவேன். என்னென்னா 3 மூவி பார்த்துட்டு நான் அவங்களுக்கு வந்து வேல்ராஜ் சார், கேமராமேன் வேல்ராஜ் சாருக்கு ஃபோன் அடித்து அவங்க நம்பரை வாங்கி இப்போ உடனே பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசினேன். வெரி வெரி ஃபென்டாஸ்டிக் டைரக்டருங்க. ஒரு டைரக்டரை வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்குகிறாங்க, அதில் தான் ஒரு டைரக்டர் ஸ்பெஷலான டைரக்டராக ரொம்ப நாள் இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியும். ஒரு ஆர்டிஸ்ட் இருந்து ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் வாங்க தெரிஞ்ச பெஸ்ட் டைரக்டர் ஐஸ்வர்யா தனுஷ் அவங்க. அதை வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க லவ் சீன்ஸ் யார் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து தெரியும். இன்றைக்கி வந்து காலேஜ் பசங்கள்லேருந்து இண்டஸ்ட்ரி பீப்புள்லேருந்து எல்லாருக்குமே அதை நல்லா, எஸ்பெஷலி டைரக்டர்ஸை இதை நல்லா கனெக்ட் பண்ண முடியும். என்ன எஃபர்ட் போட்டிருக்காங்க அந்த அவுட்புட் வர்றதுக்கு அப்படின்றத நல்லா சொல்ல முடியும். எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாங் ஆடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வெளியே சொல்லக்கூடாதுனாங்க, இன்றைக்கி சர்ப்ரைஸ் உடச்சிட்டாங்க. பட் அவ்வளோ ஒன்று பெரிய டான்ஸர் ஒன்று நான் கிடையாது, பட் முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்தது. 2 நாள் ஐ ஹேட் ஃபன், குட் ஃபன். ஒரு 2 நைட்டு தான் ஷூட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வேல்ராஜ் சார் செம ஃபாஸ்ட். அவர் ஒர்க் வந்து உடனே ரெடி அவர் ரெடி அந்த மாதிரி ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சது. படம் பார்த்தேன் நான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படம். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்கள் வந்து 3 மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வராதிங்க. அதாவது இண்டஸ்ட்ரியில் வந்து சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, டைட்டில் மட்டும் மாறிக்கிட்டு இருக்கும், கதை ஒன்றாவே இருக்கும். பட்டு இவங்க வந்து தன்னோட 2வது படத்துலேயே வேறு ஒரு கதைக்கும் வேறு ஒரு டைட்டிலுமாக பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக அது ஒரு அப்ரிஷியேட்டபிள் குவாலிட்டி. என்னென்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இது அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கேம்பிளிங் அப்படின்னா, இப்போ யாருக்கும் அது போய் விளையாண்டால் தான் புரியணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் இல்லை. இந்த நம்பர் வந்து உட்காந்துருச்சுன்னா அது அந்த காசு நமக்கு டபுளாக வரும். இந்த நம்பரில் அந்த நம்பர் வந்து உட்காரலைன்னா டபுளாக வராது. இந்த ஒரு பாயிண்ட்டு தான் கேம்பிளிங்கோட பாயிண்ட். அதில் உள்ள என்னென்ன நடக்குது இன்றைக்கி உலகத்தில், கிரிக்கெட்லேருந்து இதுலேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்றதை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் இப்போ அவங்களுடைய ஹஸ்பண்ட் நடித்து பாஸ்ட் லைஃப்பை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி போகுது அப்படின்றது அநேகன், ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறது இந்த படம். ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நைஸ் கான்செப்ட், வெரி என்டர்டெய்னிங். அப்புறம் பார்த்திங்கன்னா கௌதம் கார்த்திக் ரொம்ப ரொம்ப யங்காக ட்ரெண்டியாக இருக்கார். அவருக்கும் பிரியானந்த் அவங்களுக்கு ஒரு சாங், ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். விழாவினுடைய நாயகன் யுவன் சங்கர் ராஜா வந்து பிரமாதமாக அந்த சாங்கை வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான பிக்சரைசேஷன், நல்லா கலர் ஸ்கீமும் நல்லா கொடுத்தாங்க. டைரக்டரோட காஸ்டியூம் செலெக்ஷன், அவங்களுடைய லுக்கு, அந்த சாங் கொடுத்த லுக்கு, ஷூட் பண்ண இடம் ரொம்ப ரொம்ப யங்காக எனர்ஜெட்டிக்காக இருந்தது. படத்தில் ரொம்ப அடுத்து இன்னொரு டைனமிக் அட்ராக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொன்னால் தாப்சி. பிரமாதமாக வாக்கு ஸ்டைல் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. நான் பார்த்து அப்படியே ஆடி போயிட்டேன் நான். அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. இவங்க எவ்வளோ சாஃப்டாக இருந்தாங்களோ அது அவ்வளோ டைனமிக். சொல்லப்போனால் எனக்கு தாப்சி மேலே க்ரஷ்ஷே வந்துடுச்சு. அந்த மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருந்தாங்க. அப்புறம் மனபாலா சார் கான்டெம்பரரி நவீன கலைவாணர். அவர் நவீன கலைவாணர் ரொம்ப நாள் சொல்லிட்டு இப்போ கான்டெம்பரரி ஆகிட்டார். ரொம்ப நாள் அவங்கள நவீன கலைவாணர்னே சொல்ல முடியாது. அவருடைய நகாசுகள், அப்புறம் அவரும் ஒரு ஃப்ரெண்டாக இவர் பண்ணியிருந்தார்ல, அவர் பேர் சதீஷ் அவங்களோட நல்ல காம்பினேஷன், நல்லா இருந்தது. அப்புறம் மெயினாக இவர் சொன்ன மாதிரி எதிர் நாயகன் டேனியல் பாலாஜி ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருந்தார். எல்லாத்துக்கும் மேலே எண்டில் கொக்கி குமார் வந்து ஒரு கலக்கிட்டார். வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நல்ல மிக பிரம்மாண்டமான முறையில் பல மாதிரி செலவழித்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ஸ்டுடியோ கிரீனோட ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டம். ஞானவேல் ராஜா சார் சொன்ன மாதிரி
இன்றைக்கி வந்து சம்மர் நல்லா ஸ்டார்ட் ஆகுது, சம்மரில் நல்ல படங்கள் நல்லபடியாக ஹிட் ஆகுது. இன்றைக்கி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சு எந்த டைமில் எப்படி ரிலீஸ் பண்ணி ஒரு படத்தை எந்த மாதிரி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஞானவேல் சார் ரொம்ப கரெக்டாக அடிச்சு தூள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ டெஃபினட்டாக இந்த 2 பேரும் இணைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல கூட்டணி. படத்தினுடைய வெற்றிக்கு இந்த கூட்டணி ரொம்ப ஒரு கிரேட் காசாக இருக்கும். ஐஸ்வர்யா தனுஷ் டைரக்டராக பண்ணியிருக்க அந்த 2வது படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். மே 1 ரிலீஸ் ஆகுது. சம்மர் கொண்டாட்டமாக இருக்கும். வைராஜாவை இன்னைக்கு இங்கே வந்து இருக்கிற காரணம் அது வந்து ஏஜிஎஸ் அர்ச்சனா கல்பாத்தி. பிகாஸ் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அண்ட் ஐம் சேயிங் திஸ் அகேன் டுடே. வி மெட் ஃபார் காஃபிக்கு மீட் பண்ணோம். ஜென்ரலாக படத்தை பற்றி பேச அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மலாக மீட் பண்ணி எப்படி இருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஹவ் யுவர் சன், அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அப்போ அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னு. இல்லை ஒன்றும் ஐடியா இல்லை, ஒரு சின்ன நாட் ஒன்று இருக்குது மைண்டில். ஸோ என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்டு அதை வந்து டு டேக் இட் ஃபார்வர்ட் வித் ஹர் ஃபாதர், I think it was a very nice thing. So I think இன்னைக்கு வைராஜாவை வந்து இங்கே it's become so big and it's taken form because of her, and she's not here today, but I'd like to thank her for that first. And AGS again, I think ரொம்ப கதைக்கு ஏற்ற செலவு, கதைக்கு தேவையா அப்படின்னு பார்ப்பாங்க. அண்ட் கதைக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அது வந்து நியூ கமரா இல்லை எஸ்டாப்ளிஷ்டா, அதை பற்றிலாம் வந்து தே டோன்ட் ரியலி திங்க் அபவுட் தட். கதைக்கு தேவை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அண்ட் நோ இன்டர்ஃபியரன்ஸ் க்ரியேட்டிவ்லி, அது வந்து ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட் ஃபார் ஃபிலிம் மேக்கர். அண்ட் யூனோ என்ன நம்பி இவ்வளோ they had faith in me. So and the faith வந்து was a very big thing for me to move forward, I would say. So first thanks to AGS. Then other thing is, I think வைராஜாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அமைஞ்சாங்க. I think there was a divine connection to the film, and there was a divine connect with all of us, with regard to all of us, because some connection that brought all of us together, I would say. And அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணுச்சு என்னோட படத்தை பொறுத்த வரைக்கும். 3 திங்ஸ் ரொம்ப முக்கியமாக நான் சொல்லிக்க வேண்டியது வந்து, என்னோட படத்தில் 3 டைரக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். மனோபாலா சார், வசந்த் சார், எஸ்ஜே சூர்யா சார், 3 பேரும் வந்து ஆன் ஸ்க்ரீன் என் படத்தில் இருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ பிக் ஆனர் டு ஹாவ் ஃபிலிம் மேக்கர்ஸ் லைக் தெம் ஹூ ஹவ் ப்ரூவ்ட் இட் ஆல்ரெடி இன் த இண்டஸ்ட்ரி. அண்ட் வசந்த் சார் கிட்ட when I approached him for the film, கதை வந்து கொஞ்சம் அப்போ வந்து வித்தியாசமாக இருந்தது. அண்ட் அவரோட ரோல் வந்து ரொம்ப எலாபரேட்டாக இருந்தது. அண்ட் த்ரூ த இயர்ஸ் 2 years in the making வைராஜாவை. அண்ட் அந்த டைமில் வந்து நிறைய விஷயம் நாங்கள் எடுக்க வேண்டியது எடுக்க முடியல, எடுத்த நிறைய விஷயம் வைக்க முடியல. ஸோ அதை வந்து அவர் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் அதை புரிஞ்சுக்கிட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் எனக்கு வந்து ஐம் ஹாப்பி, ஐம் அ பார்ட் ஆஃப் யுவர் ஃபிலிம். ஒரு நாள் கூட எனக்கு மூஞ்சி சுளிக்கலை, ஏன் இப்படி ஆச்சு, இதுதானே சொன்னீங்க, ஏன் இப்படி ஆகலை. I think because he being a filmmaker, I think he really understood, and I really need to thank him for that understanding, sir. Thank you very much. And again, Manobala sir, அவர் வந்து like Vivek sir said, அவர் இல்லாத படம் இல்லை. And I think there is a reason for it, because we all love him so much. எனக்கு வந்து கண்டிப்பாக அவர் என் படத்தில் ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தீர்மானமாக இருந்தேன். அண்ட் இந்த படத்தில் வந்து அவர் மற்ற படங்களை விட ரொம்ப வித்தியாசமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இது வந்து அவருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் அவரை இந்த மாதிரி ஒரு ரோலையும் வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் எஸ்ஜே சார், நீங்கள் பார்த்தீங்க, இது வந்து ஆக்சுவலி ஐ வாண்டட் டு பி அ சர்ப்ரைஸ், பட் ஃபர்ஸ்ட் ஷோ வரைக்கும் தான் சர்ப்ரைஸ். ஸோ அதனால் எனக்கு வந்து அதை வை நாட் யூஸ் இட் டுடே ஃபார் டு டெல் யூ பீப்புள் தட் ஹீ இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் மை ஃபிலிம், ஐ தாட். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் அ பார்ட். அண்ட் படம் ரெடி ஆச்சு ஸ்லோலி, அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ அதே மாதிரி விவேக் சார் வந்து இந்த படத்துக்கு வந்தது வந்து இஸ் டிவைன் கனெக்ஷன். அது ஹீ நோஸ் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். அகென் அது வந்து ஸ்டார்டட் as a guest role, பிகாஸ் நான் வந்து பிக் ஃபேன். அகென் ரொம்ப நாளாக ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கலன்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் சார் ஒரு 5 minutes கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்த பேச்சு. என்ன கதை அப்படின்னு கேட்டுட்டு நாளைக்கு சொல்கிறேனே அப்படின்னாரு. நெக்ஸ்ட் டே எனக்கு கால் பண்ணி நம்ம ஏன் இதை வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்து ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் வைராஜாவை வந்து விவேக் சார் இருந்தார். அண்ட் everybody for that matter, Tapsi, Priya,
டெஃபினெட்லி கௌதம் எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சவங்க சதீஷ் எல்லாருமே வந்து டேனியல் பாலாஜி யூ கான் see him much on screen because I think ரொம்ப செலக்டிவ் அவர் பண்ணுறது வந்து அவருக்கு பிடிக்கணும் அப்போ தான் பண்ணுறாரு ஸோ அண்ட் ஆன் த செட்ஸ் again வந்து if I want to talk I can go on talking about my team because and so many of them are there. I'd like to keep it now to the characters in the film. எல்லாருமே வந்து விவேக் சார் ஆகட்டும் மனோபாலா சார் ஆகட்டும் தாப்ஸி ஆகட்டும் எல்லாருமே வந்து இந்த படத்தில் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த படத்தில் வித்தியாசமாக இருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் கோயிங் டு பி த சக்ஸஸ் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் அகென் ஐ ஹாவ் டு டாக் அபவுட் வேல்ராஜ் சார். அவர் என்னால் பேசாமல் இருக்க முடியாது. என்னோட ஒர்க்கிங் பேட்டர்ன் என்னை விட அவருக்கு பெட்டராக தெரியும். அண்ட் குவாலிட்டி அட் த சேம் டைம் ஸ்பீட் அது வந்து அவர்கிட்ட அவரோட பிக்கெஸ்ட் யூஎஸ்பி அவரோட பிக்கெஸ்ட் டேலண்ட் அது. அண்ட் அந்த க்ரூஸ் ஷிப்பில் நாங்கள் ஷூட் பண்ண அந்த டைம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு டைம் பிகாஸ் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து வேல்ராஜ் சார் இல்லாமல் என்னால் அந்த 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 போர்ஷனை முடிச்சிருக்க முடியுமான்றது வந்து டெஃபினெட்லி வெரி டவுட்ஃபுல். ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் ஹிம் அண்ட் ஐ மிஸ் ஹிம் டுடே ஹியர் பிகாஸ் ஹீஸ் அ பிக் பார்ட் ஆஃப் வைராஜாவை. அண்ட் ஜெய் மை ஆர்ட் டைரக்டர் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இது தனியாக ஸ்டாண்டலோனா. அண்ட் அப்படி இருக்குது அப்படி தெரியவே தெரியாது உங்களுக்கு பிகாஸ் அவருக்கு ரொம்ப பெரிய படம் இது. நிறைய லொக்கேஷன் சேஞ்ச் நிறைய கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் தட் ஹி ஹேட் டு டூ. ஸோ it was very nice the work that he did in the film. And after that I need to definitely talk about Madan Karki லிரிக்ஸ் எழுதுகிற மாதிரி தான் வந்தது அதுக்கு தான் வந்தார். அப்புறம் கதையை நாங்கள் பேச ஆரம்பித்து ஒரு எங்களுக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் லெவல் வந்த உடனே சரி நீங்கள் இதுதான் கதை அப்படின்னு சொன்னப்போ we started discussing the script then the dialogue. So very out of the box யோசிக்கிற ஒரு ஆள் very new age thinking which really helped for the film. And I miss him also today here. He's not here, he's in Hyderabad, so he couldn't make it. And also I should talk about Vijayan sir. இவ்வளோ ஒரு யங் டீம் இருக்கும்போது நாங்கள் வந்து ரொம்ப நியூ ஏஜ் திங்கிங் நிறைய விஷயம் வந்து தேவையில்லை நிறைய விஷயம் தூக்கிடலாம் நிறைய விஷயம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் இழுத்து பிடிச்சி இல்லை சிலதெல்லாம் சினிமாவுக்கு பண்ணி தான் ஆகணும் சிலதெல்லாம் எடிட்டில் உட்காரும்போது சார் இது வேணாம் சார் தூக்கி ஜம்ப் பண்ணிடலாம் அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா இது சம்டைம்ஸ் இப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஒரு பிரிங்கிங் ஒரு ஹோல்டு இருந்து அவர் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் விஜயன் சார் படத்துக்கு. ஸோ ஒரு சீனியர் ஐ திங்க் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ் வென் ஹீஸ் அரவுண்ட். அண்ட் அவரை நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணணும். பார்த்தீங்கன்னா என்னோட க்ரூ வந்து காஸ்ட் அண்ட் க்ரூ இஸ் ஸோ ஸ்ட்ராங். ஸோ இந்த படம் வந்து ஆஸ் இட் வெண்ட் த்ரூ தி 2 years மேக்கிங்கில் வந்து இட் ஸ்டார்டட் பிகமிங் பிகர் அண்ட் பெட்டர். அண்ட் ஐ வுட் சே வைராஜாவை வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் முதல்ல வந்து ஆடியன்ஸ் கிட்ட நான் கேட்டுக்கிறது 3 year மைண்டில் வச்சுட்டு வராதிங்க பிகாஸ் இது 3 மாதிரி படம் கிடையாது. 3 வந்து ஒரு இன்டென்ஸ் லவ் ஸ்டோரி அந்த வித் 2 people 2 பேர் இன்வால்வ் அவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயம் அவங்கள சுற்றின கதை. வைராஜாவை வந்து கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணணும் அட்டெம்ப்ட் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது. அது வந்து வைராஜாவை மூலியமாக நான் வந்து நிறைவேற்றிக்கிட்டேன். அண்ட் இது வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் அட்வென்ச்சர் ரேசி த்ரில்லர்னு சொல்லலாம். அண்ட் எப்படின்னா ஒரு மல்டி ஸ்டார் காஸ்ட் அமைஞ்ச ஒரு படம் எல்லா ரோல்ஸுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எல்லா ரோல்ஸுக்குமே ஒரு மீனிங் அண்ட் எல்லா ரோலுமே கனெக்டட் வித் ஈச் அதர் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் இது. எனக்கு எப்பவுமே வந்து ஆல்வேஸ் ஹவ் பின் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் சைக்காலஜி அண்ட் த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு ஹியூமன் பீயிங்கில். ஸோ 3ல பார்த்தீங்கன்னா வி டச்ட் ஆன் பைபோலார் டிஸார்டர் அதை சுற்றி ஒரு கதை ரெடி பண்ணி அதை வந்து எடுத்தோம். இதில் வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் எலிமெண்ட் இன்ட்யூஷன் அப்படின்ற விஷயம் எடுத்து அதை வந்து எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ லைட் ஹார்ட்டடாக கமர்ஷியல் சினிமாக்குள்ளே கொண்டு வந்து காட்ட முடியும் அப்படின்ற ஒரு அட்டெம்ப்ட் தான் வைராஜாவை இஸ் நாட் அ கேம்பிளிங் ஃபிலிம். படத்தில் கேம்பிளிங்கும் இருக்குது. கேம்பிளிங் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் த ஃபிலிம் பட் இட் இஸ் நாட் அ கேம்பிளிங் ஃபிலிம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் சம்மர் டைம் அண்ட் எல்லாரும் தேட்டருக்கு வராங்க. பீப்புள் வாண்ட் டு பி அவுட் சைட். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வருது வந்து ஐ திங்க் டுடே இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் டேட் இஸ் பிகம் ஸோ இம்பார்ட்டண்ட். அண்ட் அந்த விதத்தில் ஐ திங்க் வைராஜாவை வந்து ரொம்ப லக்கி தட் கரெக்டாக மிட் சம்மர் ரிலீஸ் அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு. And again, definitely last but not the least, I have to talk about Yuvan.
யுவன் வந்து இஸ் அ பிக் ஸ்ட்ரென்த் ஃபார் த ஃபிலிம். அண்ட் நிறைய பேர் வந்து ட்விட்டரில் யூனோ எல்லாத்துலேயும் நான் பார்க்குறேன் யுவன் இஸ் பேக் அப்படின்னு எழுதுகிறாங்க. அது எவ்வளோ தூரம் கேட்க சந்தோஷமாக இருந்தாலும் யுவன் வாஸ் ஆல்வேஸ் ஹியர் அண்ட் ஹீ இஸ் பேக் வித் அ பேங் இன் மை ஃபிலிம். ஸோ ஹீஸ் ஹியர் அண்ட் ஹீஸ் ஹியர் டு ஸ்டே ஃபார் ஷுவர். அண்ட் இந்த படம் வித்தியாசமான படம். நான் சொன்ன மாதிரி ஒரு புது ஜானர் எடுத்தப்போ வந்து வி நீடட் எனக்கு வந்து 50% விஷுவலை வந்து பேக்கப் பண்ணுறதுக்கு ஐ நீடட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் டு பி ஸோ ஸ்ட்ராங். அண்ட் அதை வந்து யுவன் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க படத்தில். அண்ட் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ், இட் சவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பிகாஸ் விஷுவலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது இட் ஹேஸ் டு சவுண்ட் டிஃப்ரெண்ட் ஆல்சோ. ஸோ அதை வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணி விஷுவலை வந்து என்ஹான்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ ஐ ரியலி நீட் டு தேங்க் ஹிம் ஃபார் வாட் ஹி ஹஸ் டன் ஃபார் வைராஜாவை. அண்ட் you know, I just feel that the combination won't go wrong, will never go wrong. And because I think we are friends, I think it's worked for the better. அது வந்து எப்பவுமே அந்த ஒரு you know, you can take your friend for granted மாதிரி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு என்றைக்குமே இருந்தது right from the beginning. And he has proved me right and did not let me down. So thank you Yuvan. அண்ட் எல்லாம் படம் ரெடி ஆச்சு. படம் ரெடியாகி ஏஜிஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வர டைமில் வந்து I think again God's blessing. I think God plays a big role when you believe in him. I think he doesn't let you down. So அந்த மாதிரி டைமில் வந்து ஸ்டுடியோ க்ரீன் came into the picture. ஸ்டுடியோ க்ரீன் ஒரு படம் எடுத்தாங்கன்னா அவங்க கை வச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தில் வேல்யூ இருக்கும்ன்ற ட்ராக் ரெக்கார்டாக அவங்க வந்து earn பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டுடியோ க்ரீன் உங்கள் படத்தை வாங்கியிருக்காங்களா அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் வந்து அது ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயமா என்னை கேட்டாங்க. ஸோ ஐ திங்க் த காம்பினேஷன் ஆஃப் AGS such a big huge banner today and Studio Green themselves stand alone a big banner collaborating for my film, I think has made the film really big. And the film is very big because if you see artists, எல்லாருமே ஆர்டிஸ்ட் வேல்யூவும் சரி, டெக்னிக்கல் க்ரூ வேல்யூவும் சரி இந்த படத்தில் வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். ஸோ ஐ திங்க் எல்லாரும் சேர்ந்து I have worked for them, they have not worked for me. So I think it's extremely, I've been very lucky with regard to Vairajavai. And படம் வந்து is a duration of 2 hours. I think அது ஒரு பெரிய ப்ளஸ் இன்னைக்குன்னு எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஃபீல் தட் ஆடியன்ஸ் ஹவ் பிகம் வெரி இம்பேஷண்ட். தியேட்டருக்கு வந்தாங்கன்னா ரொம்ப நேரம் அவங்களால வந்து அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனை கீப் அப் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி. ஸோ அந்த keeping that in mind, I think 2 hours everyone feels is a great duration for a film. And on the 2 hours keep up பண்ணிருக்கோம். And so much has been said in 2 hours. So ஐயோ வந்தோம் படம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது வந்து I think is a compliment. Because இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறது வந்து so much better than எப்போ முடியும் அப்படின்னு நினைக்கிறத விட. ஸோ அது ஒன்று படத்தில். அண்ட் ஐ திங்க் May 1st Laborers Day, எங்களோட லேபர் இஸ் Vairajavai. So I'm hoping that we are going to reap the benefits from the release date, and we need all your support. And definitely I hope everyone watches it in the theater and not encourage piracy, because piracy for our industry is a killer. And adu vandu please do not kill our work and our profession. Piracy please encourage பண்ணாதீங்க. It's a very very sincere personal request. தியேட்டரில் படம் பாருங்கள். உங்களுக்கு எங்கேயாவது எதையாவது ஸ்ட்ரீமிங் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கூட ப்ளீஸ் ரிப்போர்ட் இட். வேர் ஆல் அவைலபிள் ஆன் ட்விட்டர். இன்றைக்கி எல்லாருமே ஆக்சசபிளாக இருக்கும். நீங்கள் சொல்கிறத கேட்குறோம், நீங்கள் சொல்கிறத வந்து எங்களால் பார்க்க முடியுது டைரெக்டாக. ஸோ லெட்ஸ் யூஸ் தட் டெக்னாலஜி ப்ராப்பர்லி அண்ட் லெட்ஸ் ப்ளீஸ் கில் பைரசி. அண்ட் கண்டிப்பாக வைராஜாவை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நீங்களும் சொல்லுவீங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி ஜானர்ஸ் வந்து இன்னும் ஓப்பன் ஆகணும் இண்டஸ்ட்ரியில். And heroes should definitely think out of the box, like how Gautam had faith in me and gave me dates. I think if you see in Bollywood also, Shah Rukh or Amir Khan ellarume or Zoya Akhtar ko or Farah Khan ko dates kudukranga. So it's not about Tapsi and I were talking in the recent innik pesit irundom. Director என்றது gender bias இருக்கக்கூடாது. Director is beyond gender bias. Cinema is beyond gender bias. ஸோ யாராவது ஒரு நல்ல கதை இன்னைக்கு கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக they should be open to do it. I think it's a healthy opening for cinema, and Gautam has started it for Tamil cinema. So I hope I have lived up to his faith, and I hope Vairajavai is well received. இந்த படத்தை பொறுத்தவரை
ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்த படங்கள் எல்லாமே அதுக்கான ஒரு ஸ்டேச்சரில் இருக்கும். அவர்களே பல படங்களை அவர்களே ரிலீஸ் செய்வார்கள். அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு உண்டு. ஆனால் இந்த படத்தை க்ரீன் ஸ்டுடியோஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ க்ரீன் ஸ்டுடியோஸ் மேலே என்ன நம்பிக்கை இருந்தால், அதே போல் க்ரீன் ஸ்டுடியோஸுக்கு இந்த படைப்பில் எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் அதை வாங்கி அவர்கள் ரிலீஸ் பண்ண தயாராக இருப்பார். ஸ்டூடியோ க்ரீன் கொஞ்சம் இடம் வளமாக மாறி, நான் தான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் உங்களை பார்த்ததுலேருந்தே எல்லாம் ஒரு மாதிரியாக. ஸோ அதனால் கொஞ்சம் இடம் வளமாக போட்டு விட்டேன். ஸ்டூடியோ க்ரீன் பண்ணியிருக்காங்கன்றது இட்ஸ் அ ப்ளசண்ட் சர்ப்ரைஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அது ஒன்று. மேடம், எங்களுடைய இயக்குனர் ஐஸ்வர்யா மேடத்தை பற்றி சொல்லணும். பொதுவாக வந்து in the sayings of if I want to quote the words of Swami Vivekananda, Tapsi, it's for you because I am talking in English. இல்லாட்டி நான் தமிழ்லேயே சொல்லிடுவேன் அதை, பிகாஸ் நீங்கள் அவ்வளோ நேரம் இங்கிலீஷ் பேசிட்டு போயிருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. பட் இப்போ நான் சொல்கிறேன். In the words of Swami Vivekananda, he says, if you want to do something new, if it's a new effort, you have to pass through 3 stages. Everyone wants to do something new, have to cross across 3 stages. First, opposition. Second, ridicule. And the third, acceptance. முதலில் இந்த உலகம் உன்னை எதிர்க்கும். புதிய முயற்சிகளில் நீ ஈடுபடும் பொழுது முதலில் இந்த உலகம் உன்னை எதிர்க்கும், பின்பு உன்னை ஏளனம் செய்யும், அதன் பின்பு தொடர்ந்த முயற்சியிலே நீ வெற்றி பெறுவாய், அப்பொழுது உன்னை அது ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார். சுவாமி விவேகானந்தருக்கு இவ்வளவு தான் கைத்தட்டா? தேங்க்ஸ். பட் என் அளவுக்கு அவர் வயசாகலை. அவரெல்லாம் 39லேயே டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டார். ஸோ வாட் இஸ் இப்போ அதை எதுக்காக இதை சொல்கிறேன்னாக்க, முதல்ல 3 அவங்க டைரக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, இவங்க பாட்டுக்கு ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கலாமே, இவங்க இதை டைரக்ட் பண்ணாங்கன்னாங்க. அந்த படத்தோட ரிசல்ட்டும் சுமாராக இருக்கும்போது முதல்ல அப்போஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதை ஏளனம் பண்ணாங்க. பட் இப்போது இனிமே இந்த படம் வந்ததுக்கப்புறம் கமர்ஷியல் டைரக்டர் வரிசையில் இந்த தமிழ் திரையுலகமும் இங்கே தமிழ் ரசிகர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ முதலில் ஏளனம், எதிர்ப்பு, ஏளனம், ஏற்றுக்கொள்ளப்படுதல் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டேஜை நீங்கள் நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஐஸ்வர்யா மேடம். அதே மாதிரி வெரி ஷார்ப் இன்டலெக்ட். ஒரு சீனை ஷூட் பண்ணும்போது ஒரு லேடி டைரக்டர் தானேன்ட்டு நம்ம ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து இப்போ இத்தனை பேர் இருக்கிற ஒரு ஷாட் வச்சாங்கனாக்க இத்தனை பேரில் யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன தவறு செய்தாலும் அவங்க கண் பார்த்துறது. ஒன் மோர் கேட்பாங்க. எதுக்கு ஒன் மோர்னு கேட்டால், இப்போ அங்கே தூரத்தில் ஒரு சின்ன தவறு நடந்திருக்கும். அந்த தவறு என்னாலேயே ஒரு முறை நடந்தது. செல்ஃபோன் பேசுகிற மாதிரி ஷாட்டு, செல்ஃபோனை திருப்பி வச்சு பேசிட்டேன். அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை எங்கே பார்க்க போகிறாங்கன்னு நினச்சேன். விவேக் சார் ஒன் மோர்னாங்க. அதுவும் கிட்டத்தில் வந்து சொன்னாங்க. அவங்க நான் ரொம்ப சீனியர் ஆக்டர்னு நினைக்கிறாங்க, நினச்சிட்டு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவங்க நினச்சா மைக்கில், விவேக் சார் நீங்கள் செல்ஃபோனை திருப்பி வச்சு பிடிச்சிட்டிங்க, இந்த பக்கம் ஸ்பீக்கர் வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது, அதனால் ஒன் மோர்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஷீ கேம் டு மீ அண்ட் ஷீ சேட் இன் அ வெரி சாஃப்ட் டோன், விவேக் சார் நம்ம ஒன் மோர் போகலாம் அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டேன். நீங்கள் செல்ஃபோனை தப்பாக வச்சிட்டிங்க, அது வேண்டாம் அப்படின்னாங்க. அந்த பண்பு உங்கள் தந்தையிடமிருந்து உங்களுக்கு வந்திருக்கிறது. ஸோ அதை நான் ரொம்ப ரசித்தேன், வியந்தேன். அப்புறம் எனக்கு அடுத்து ரொம்ப இந்த படத்தில் ஒவ்வொருத்தரையும் சொல்லுவேன் நான். தாப்சி இஸ் அ பக்கா ப்ரொஃபஷ்னல். அவங்கள நான் பார்த்து சில விஷயங்களை அனுமானித்தேன். இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போதே அனுமானித்தேன். அவங்கள முதல்ல வெள்ளாவியில் வச்சது யாருன்னு நான் தான் முதல்ல கிண்டல் பண்ணேன் படத்தில். அதுக்கப்புறம் ஷி கான் டு ஹைட்ஸ். பட் இந்த ஷூட்டிங் நடக்கும்போதே நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். காலையில் வந்த உடனே அனாவசியமான பேச்சு எதுவும் கிடையாது. ஷீ வில் ஜஸ்ட் கெட் ஹர் லைன்ஸ் அண்ட் ஷீ வில் கோ த்ரூ இட் அண்ட் ஷீ வில் பை ஹார்ட் இட் அண்ட் ஷீ டசன்ட் வாண்ட் எனி பீப்புள் டு டப் ஹர் அண்ட் ஷீ வாண்ட்ஸ் டு டாக் தமிழ் ஆன் ஹர் ஓன். தமிழை நான் கண்டிப்பாக நானே தான் பேசுவேன் என்று அடம் பிடித்த ஒரு வட இந்திய நடிகை தாப்சி.
அதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அவங்க பிக் பண்ண அவங்க ரொம்ப டெடிகேட்டடாக இந்த பொண்ணு இருக்கே, நிச்சயமாக ஒரு பெரிய லெவலுக்கு இது போகும்னு நினச்சேன். ஆனால் இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம இப்போ இந்த ஒரு கல்மினேஷன் பாயிண்டில் இருக்கோம். ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க வந்து ஷி ஹஸ் கிவன் ஒன் ஹிட் இன் ஹிந்தி. பேபின்னு ஒரு ஹிட் கொடுத்துருக்காங்க அக்ஷய் குமாரோட. அதே மாதிரி இங்கே காஞ்சனா 2 செம்ம ஹிட்டாக போயிட்டுருக்குது. ஸோ இதுக்கு நான் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் சொல்ல விரும்புது, அந்த டெடிகேஷன், அந்த தொழில் மேலே அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஈடுபாடு இந்த இடத்துல இருக்கணும். ஆனால் ஏன் நீங்கள் போய் மனோபாலா கிட்டத்தில் போய் உட்காந்தீங்க? இல்லைம்மா, அவர் சைஸுக்கு ஆகணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, அது கஷ்டம். ஓரளவுக்கு நீங்கள் மெலியலாம். யூ கேன் கெட் ஸ்லிம் பட் நாட் திஸ் ஸ்லிம். டோன்ட் பிகம் லைக் ஹிம்னா. Because we Tamilians know we want our heroine to be just some koluk moluk. For that koluk moluk, you can get that explanation or the meaning of that koluk moluk from Manobala sir, because our life la apdi aaga poradhe illa avaru. அடுத்த போதுமான அளவு கிடச்சிருச்சோ? சரி. என்னுடைய அருமை நண்பர் கௌதம் கார்த்திக். எனக்கு ரொம்ப ஐ ஆல்வேஸ் வென் ஐ சீ ஹிம் ஐ ஜஸ்ட் சென்டிமெண்ட்லி ஐ எம் வெரி மச் இன்வால்வ்டு வித் ஹிம். ஏன்னா அவங்க அப்பா கார்த்திக் சாரோட நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். அவர் திடீர்னு இண்டஸ்ட்ரியை விட்டு போனது எனக்கு பெரிய வருத்தம். அவர் பாலிடிக்ஸ் அதுன்னு போயிட்டார். இன்றைக்கி வரைக்கும் அவர் நடிச்சிட்டு இருந்தாருன்னா, ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக இருந்து அவர் நடிச்சிட்டு இருந்தாருனாக்கா அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிகர், தமிழுக்கு கிடைத்த நடிகர். அந்த இடத்தை நிரப்பணும் கௌதம், எனக்கு அதான் ஆசை. ஆனால் இது இட்ஸ் அ வெரி டெண்டர் ஸ்டேஜ் அவருக்கு. எப்படி வந்து அலைகள் ஓவிதலை அதை ஒட்டி வந்த படங்கள் எப்படி கார்த்திக் சாருக்கு இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. பட் கார்த்திக் சாரோட உயரமும் பில்ட்டும் உங்களுக்கு இருக்குது. டான்ஸ் வந்து நல்லா கற்றுட்ருக்கீங்க. ஃபைட்லாம் ஈஸியாக வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக கரெக்டாக இப்போ டைம் கீப்பப் பண்ணுறது, ஷூட்டிங்க்கு வர்றது, நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்தல், இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னமும் பல லட்சக்கணக்கான கார்த்திக் சாருடைய ரசிகர்கள் தென் தமிழ்நாட்டில் வெயிட்டிங் நீங்கள் நல்லா வரணுன்றதுக்காக. இது இந்த நேரத்தில் அவங்க கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ நிச்சயமாக வைராஜாவை உங்களுடைய அத்தனை திறமைக்கும் தீனி போடக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அப்புறம் பிரியா ஆனந்த், அவங்களும் எல்லா படத்துலையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தான் செய்வாங்க. இந்த படத்துலையும் அவங்க கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் அமைஞ்சிருக்கு. அவங்ககிட்ட இன்னொரு விஷயம், யூனிட்டில் எல்லார்ட்டையும் வித்தியாசம் பார்க்காம போய் ஒரு கேமராமேனாக இருந்தால், ஒரு கேமராமேன் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், ஒரு லைட் மேனாக இருக்கணும், ஒரு ப்ரொடக்ஷன் பாயாக இருந்தாலும் எல்லார்ட்டையும் ஈக்குவல் அன்பு செலுத்தி பேசுவாங்க. தட்ஸ் அ கிரேட் குவாலிட்டி. அந்த குவாலிட்டி வந்து மிகப்பெரிய நம்பர் 1 ஹீரோயின்ஸாக அடைஞ்சவங்களுக்கெல்லாம் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. எனக்கே தெரியும். அவங்க பேரெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பலை. நிறைய பேர் பாலிடிக்ஸ்க்கெலாம் போயிட்டாங்க, அதனால் அதை சொல்ல விரும்பலை. அவங்களாம் அந்த மாதிரி யூனிட்டில் உள்ள எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எப்போ யூனிட்டில் டைரக்டர் கேமராமேனை தவிர வேறு யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னு ஒரு ஹீரோயின் உட்காந்துருச்சோ அது வந்து அவ்வளோதான். அவங்களா ப்ரூவ் பண்ணி தான் கஷ்டப்பட்டு தான் வரணும். பட் ஆட்டோமேட்டிக்காக யூனிட் உள்ள எல்லாரோடையும் நல்லா பேசி ஃப்ரெண்ட்லியாக யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அத்தனை பேருடைய வாழ்த்துக்களும் அந்த படத்துக்கே ஹெல்ப் பண்ணும். அவங்களும் பெரிய லெவலில் ரீச் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ரீச் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். யுவன் நான் ஒரு மேடையில் சொன்னேன், அவங்க இளையராஜா சார் ஃபங்க்ஷன்லேயே, யுவன் இளையராஜா மவன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். அது புலிக்கு பிறந்தது நிச்சயமாக பூனையாகாது என்பதை மீண்டும் இந்த படத்தில் பெரிய அளவில் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் நிரூபித்திருக்கிறார். இப்போ உள்ளே வரும்போது சொன்னார், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்த்தேன், உங்கள் போர்ஷன்ஸும் எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு விவேக், அது உங்களுக்கு தனி மியூசிக் போட்டிருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். எனக்கும் ரொம்ப ஈகராக இருக்குது, அது என்னன்னு பார்க்கணும், என்னன்னு கேட்கணுன்ட்டு. இந்த படத்தோட ஆர்ஆரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கதா கேள்விப்பட்டேன். பச்சை வண்ணை பூவை வந்து நிச்சயமாக டெஃபினட் ஹிட். ஆஃப்டர் த விஷுவல்ஸோடு சேர்ந்து பார்க்கும்போது இந்த படம் வந்து ஜப்பானில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க இல்லை? ஸோ அந்த சாங்கை வந்து ஜப்பானில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்காக ஐஸ்வர்யா ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க. திடீர்னு பார்த்தா இங்கே அரும்பாக்கம், ஆதம்பாக்கம், ஆவடி அந்த சைடில் ஏதாவது குடவுனில் ஷூட்டிங் நடக்கும். அப்புறம் பார்த்தா நாளைக்கு நாங்கள்லாம் ஜப்பான் போகிறேன்பாங்க. திரும்ப பார்த்தா இங்கே வந்து ஏதாவது ஒரு பாலத்துக்கடியில் ஷூட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தா வேறு ஊருக்கு போவாங்க. இப்படி போராடி தான் இந்த படத்தோட குவாலிட்டி கொண்டாந்து ரைஸ் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக யுவன் சங்கர் ராஜாவுக்கு இந்த படம் நிச்சயம் மிகப்பெரிய திருப்புமுனையை மீண்டும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக அமைய வேண்டும்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்களுடைய எஸ்ஜே சூர்யா சார் வந்து ஒரு ஸ்பெஷல் பொதுவாக ஐட்டம் நம்பருக்கெல்லாம் ஐட்டம் சாங் ஆடுறதுனா ஒரு
அதுக்குன்னு சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்கள கூப்பிடுவாங்க. இல்லை இல்லை அப்படி இல்லை. ஒரு ஐட்டம் சாங் ஆடுற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு கவர்ச்சி இருக்குன்னா, இல்லை ஐஸ்வர்யா சும்மா ஒன்றும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டாங்க. நீ ஆடுறது வந்து இல்லை இல்லை ஒரு 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 நமிதாவை இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ஒரு ஐட்டம் சாங் ஆட வச்சோம்னா அது இளைஞர்களை கவர்வதற்காக, ஆண் இளைஞர்களை கவர்வதற்காக. உங்களை கூப்பிட்டு ஐஸ்வர்யா ஆட வைக்கிறாங்கன்னா அப்போ அது இளைஞர்களை, பெண் ரசிகர்களை கவர்வதற்காக அதற்காக உங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அது நல்ல ஒரு 2 நைட்ஸில் அழகாக ஆடி கொடுத்துருக்கீங்க. அது சும்மா சொல்லக்கூடாது. ஆட்டோவிலேருந்து வெளியே வர்ற அந்த அழகு என்ன, அந்த ஆட்டோ டிரைவர்களுடைய கனவு நாயகனாக இனி நீங்கள் மாற போகிறீங்க. பொதுவாக ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் ரஜினி சார் ஃபோட்டோவை தான் வச்சுப்பாங்க ஆட்டோவில். ஏன்னா அவர் ரஜினி சார் அந்த ஆட்டோ டிரைவராக வந்ததுலேருந்து அதை வைப்பாங்க. இப்போ ரஜினி சார் டாக்டராலேயே நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவராகி அதையும் ஆட்டோவில் ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் உங்களுக்கு ஒரு பெரிய பிஎன்சி க்ரௌடு இல்லை. என்ன உங்களுக்கு வந்து ஏ சென்டரில் குஷி, நான் உங்கள் படத்தில் 2 படம் அற்புதமான படம், 2 வாலி குஷி 2ம் நான் தான் மெயின் காமெடி. அப்படி ஒரு யுவர் அ கிரேட் ஸ்டோரி டெல்லர். இன்னமும் ஆஸ் அ டைரக்டராக உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய கவர்ச்சி இன்னமும் ஆடியன்ஸுக்கு இருக்குது. எஸ்ஏ சூர்யா எப்படா மறுபடியும் டைரக்ட் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணுற க்ரௌடு இருக்குது. அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்தீங்களா, அவ்வளோ டைரக்டர் மேலே நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. மனோபாலா பாருங்கள், அவர் இப்போவே இப்போ பிட்டை போட்டார். அவர் நீங்கள் டைரக்ட் பண்ணால் அவர் மறுபடியும் பண்ணி தான் ஆகணும் அவர். ஏன்னா தமிழ் சினிமாவில் சென்சார் சர்டிஃபிகேட் இருக்குதோ இல்லையோ, மனோபாலா எல்லா படத்துலையும் இருக்கார். அது எப்படித்தான் என்ன நேக்கோ என்ன இதோ அது எனக்கு சத்தியமாக பிடிப்படல. பக்கிரிசாமிக்கே தெரியல, சர்டிஃபிகேட் கொடுக்குற பக்கிரிசாமிக்கே தெரியல. நம்மெல்லாம் சாதாரண ஆசாமி, நமக்கு எப்படி தெரியும்? நான் அவர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டேன், மனோபாலா சார் எப்படி எல்லாருக்குமே பிடிச்சவராக எப்படி ஒரு மனுஷனால் இருக்க முடியும், எல்லாருக்கும் பிடிச்சவங்களாம் எப்படி இருக்க முடியும்னு கேட்டேன். அதுக்கு ஒரு செம்மையான ஒரு ஆன்சர் கொடுத்தாரு. அது எல்லோரும் ஃபாலோ பண்ணால் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். அவர் சொன்னார், யாராவது என் மேலே கோவப்பட்டா நீ என்ன பண்ணுவ? அவர் ஸ்டைல்லே சொல்கிறேன், இந்த படுற யாராவது உன் மேலே கோவப்பட்டா நீ என்ன பண்ணுவ நீ அப்படின்னு கேட்டார். திருப்பி என் மேலே நியாயம் இருந்துச்சுன்னா நான் திருப்பி கோவப்படுவேன். ஒன்று அதான் பண்ண மாட்டேன். நான் அவன் சைடில் இருந்து என்ன பார்ப்பேன்டா சொன்னீங்களா இல்லையா? எப்போ தெரியுமா? அவ்வளோ பெரிய ஷிப்பு, 13 மாடி ஷிப்பில் போய் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவன் அங்கேயும் வேல்ராஜ் கையில் ஆள் இல்லாததுனால வேல்ராஜே எல்லாத்தையும் கையில் எடுத்துகிட்டு அங்கிட்டு சுற்றிக்கிட்டு லைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு வாரமாக நம்ம டேரக்டர் ஒரு சேரை போட்டு உட்காந்துருச்சு. எப்படி இவ்வளோ பெரிய ஷிப்பில் நம்ம எப்படி ஷாட் வைக்க போகிறோம்னு பேதலித்து அமர்ந்து விட்டார்கள் டேரக்டரு. ஆனால் நீங்கள் ஒரு டேரக்டராக இருந்து கூட கொஞ்சமாவது அவங்களுக்காக வருத்தப்பட்டீங்களா? வாடா எப்படி அது கிடக்குது 2 கிலோமீட்டர் இந்த கப்பல், எங்கேயாவது ஷாட் வச்சு என்னென்னு எடுத்துகிட்டு போகிறாங்க, ஓரமாக உட்காந்து இப்போ ஒரு பீரை போடுவோம்டான்னு சொன்னீங்களா இல்லையா? அதே மாதிரி பீரை போட்டோம், அது வேறு விஷயம். ஸோ ஸ்பான்சர் அவர் தான். கொஞ்சம் ஒரு 4 நாளைக்கு அவர் ஸ்பான்சர், 5ஆவது நாள் வந்து என்னையை பிடிச்சிட்டாரு. கேட்டால் கொண்டாந்ததெல்லாம் காலி ஆயிடுச்சுடா, நீ வேறு இப்படி குடிக்கிறானுங்க அப்படின்ட்டாரு. ஸோ இதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ். ஸோ இதை எழுதாதீங்க. அப்போ தான் சொன்னார், ஆமாம் ஆமாம் அது நல்ல நண்பர்கள்மா, நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அதனால் எழுத மாட்டாங்க. ஸோ என்னென்னா கேமரா அதில் நிக்கில் முருகன் சொல்லி அதெல்லாம் ஃபுட்டேஜ் எடுத்துருவார். ஆஃப் ஆன் ஆஃப் ஆன்னு சொல்லி ரொம்ப க்ரீன் பார்க் ஆஃப் ரேட்டில் வாங்கின மாதிரி. ஆக அது அப்படியாச்சா? ஸோ அப்போ தான் சொன்னார், நான் என் மேலே ஏதாவது குற்றம் சாட்டினார்கள் என்றால், என்னை யாராவது கோவிச்சாங்கன்னா நான் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன பார்ப்பேன். அப்போ நிச்சயமாக அவன் கரெக்டாக தெரியுமா, அப்புறம் ஏன்டா அவங்க கூட நான் சண்டை போட போகிறேன்ட்டாரு. இட்ஸ் எ கிரேட் ஃபிலாசபி சார். உங்கள் வெற்றிக்கு அதுதான் மெயின் விஷயம். அதாவது சோ இதெல்லாம் ஒரு வாரமாக வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுன்னு இறங்கிட்டோம்னா வாழ்க்கை வசந்தமாக இருக்குன்ற ஒரு நல்ல கருத்தை அன்றைக்கி உங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். வசந்த் சார் இவ்வளவு எங்கே இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் அப்பா கேரக்டர் பண்ண முடியும் சார்? அதனால் அவர் வந்து வெரி எமோஷ்னல், பாய்க்னண்ட், எப்போக் மேக்கிங் டைரக்டர்.
அவருடைய படங்கள்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஒரு கமர்ஷியல்னோ இல்லாட்டி ரொம்ப ஓவர் ஸ்டாண்டர்ட்னு ஆர்ட் படம்னா ஒதுக்கிட முடியாது. விஷயத்தையும் சொல்லி கமர்ஷியலாகவும் ஜெயிக்க வச்சு அதே நேரத்தில் ஸ்டாண்டர்டையும் மெயின்டைன் பண்ணுற ஒரு பியூட்டிஃபுல் டைரக்டர். அவரை கூப்பிட்டு ஒரு ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு மாற்றி விட்ருக்கீங்க மேடம். உண்மையில் நிச்சயமாக அது நல்லா தான் வரும். நான் அதில் ஒரு ஷாட் கூட நான் பார்க்கல, படமும் நான் அன்றைக்கி பார்க்க வர முடியல. பட் ஆனால் ரொம்ப ஈகராக இருக்கேன். நிச்சயமாக வசந்த் சார் வில் ஜஸ்டிஃபை, நிச்சயமாக அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னு. உடைகள் நீங்கள் ஏதோ உடைகளை கொடுத்தீங்க, அதை நான் போட்டுக்கிட்டேன் மேடம். ஆனால் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கேன்னு எல்லோரும் சொன்னாங்க. இதுக்கு இன்னொரு வாட்டி நேஷ்னல் அவார்டு கிடைக்குமா தெரியல. பட் நான் ரொம்ப ஸ்டைலிஷாக என்னை யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுவும் அந்த லேடி கெட்டப் போடுறதுக்கு புடவையெல்லாம் கொடுத்து விட்டீங்களே, தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். சரோஜா தேவி அம்மா மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது படத்தில். என் அன்பு நண்பன் டேனியல் பாலாஜி இஸ் an எக்ஸ்ட்ராடினரி எக்ஸென்ட்ரிக் கேரக்டர். உண்மையை சொல்லணும். அவர் அவரை சில பேர்கிட்ட எந்த வில்லன்ட்டையாவது ரொம்ப நேரம் உட்காந்து இப்போ அவர் முகத்தையே பார்த்து ரசிக்க முடியுமா? எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் செல்வர்களுக்கும் அவரை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஏதாவது சேஷ்டைகள் அந்த முகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு அப்படி இப்படி பண்ணுவார், முடியெல்லாம் எடுத்து பின்னாடி விடுவார், இந்த ஏரியாவை காலியாக்குவார், அப்புறம் அங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னாடி போடுவார், அப்புறம் இந்த ஏரியாவை ஃபில்அப் பண்ணுவார், அப்புறம் ஏதாவது ஒரு டைலாக் சொன்னால் எடுத்துக்குவார் பாருங்கள் ஒரு டைமு. இதுக்கு நாங்கள்லாம் கோட்டு சூட்லாம் போட்டு அப்படி வெந்து வேகாமலும் நான் மனோபாலா எல்லாம் அப்படி நின்றுட்டே இருப்போம். ஒரு டைலாக் ஏதாவது சிம்பிளாக ஒரு டைலாக் சொல்லுங்கள் மேடம். அவர் பேசின டைலாக் அவர்கிட்டே கேட்ட சொல்ல மாட்டார். இல்லை நல்லா ஸ்டைலாக ஒன்று, ஏய் கரெக்டாக இருக்கணும் இல்லாட்டி போட்டுருவேன், இது மாதிரி ஏய் கரெக்டாக இருக்கணும் இல்லாட்டி போட்டுருவேன் அப்படின்னா இதுதான் டைலாக்கு. கரெக்டாக ஒழுங்காக இருக்கணும் எல்லாம், இல்லாட்டி நான் போட்டுருவேன் அப்படின்னு ஒழுங்காக இருக்கணும். இப்போ எதுக்கு ஆனால் அப்படியே அந்த கேரக்டரை வாங்குவார். நேற்று நடித்தது, நேற்று நடித்தது, நாளைக்கு வரப்போகிறது, இனி ஃப்யூச்சர் எப்படி போகும், இதெல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் சொல்ல வரைக்கும் நான், கௌதம், பிரியா ஆனந்த், மனோபாலா எல்லாம் அப்படியே அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் அது வரும், கரெக்டாக போட்டுருவோம். ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒரு ஸ்க்ரீன் மேஜிக் இருக்குது, டேனியல் பாலாஜிக்கு. அது ஒரு மாதிரியாக வரும். அது அவர் ஸ்டைல், அவர் ஒரு மெத்தட் ஆக்டிங், அது நமக்கு வராது. பட் அவங்க பொறுமையாக ஐஸ்வர்யா எடுத்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. ஒரு சிறந்த படமாக, ஒரு என்டர்டெய்னராக இந்த படம் வரும். எனக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி, நான் சும்மா டிஸ்கஷனுக்கு தான் வந்து உட்கார்ந்தேன் உங்களோட. பட் என்னை கூப்பிட்டு அதுலேயே ஒரு நல்ல கேரக்டரும் கொடுத்து பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக விஐபி இல்லாட்டி இப்போ விஐபி அப்புறம் இன்னொரு படம் அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்ததுன்னா, இந்த படம் தான் எனக்கு செகண்ட் பிக்கெஸ்ட்டு என்னன்னு சொல்கிறது, அதை கம்மிங் பேக், என்னோடய செகண்ட் இன்னிங்ஸே அதில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும், இந்த படத்தில் தான். அதுக்கு முன்னாடி சில படங்கள் அவசரப்பட்டு வந்துருச்சு, நாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம், அதுதான் வேறு வழி இல்லை. ஸோ வாட் எவர் இட் இஸ், எல்லாருக்கும் இந்த படம் இனிமையான ஒரு அனுபவமாக அமையும். இந்த படம் ஒரு பெரிய படமாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஐஷு என்கிட்ட இந்த கதை சொல்லும் போது ஒரு நார்மல் ப்ராஜெக்டாக இருந்தது. அண்ட் வித் த ஹேண்ட்ஸ் அண்ட் ஹெல்ப் ஆஃப் ஏஜிஎஸ் இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது. அண்ட் தேவ் கோஆர்டினேட்டட் வித் so many of us artists and all their dates together, and they've accommodated a cruise, எல்லாமே இருந்தது. இட் ஹேஸ் ஏஜிஎஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ பெரிய நன்றி. அண்ட் ஐஷு ஆஸ் அ டைரக்டர் என்னை சூஸ் பண்ணதுக்கு இட்ஸ் எ கிரேட் ஆனர். ஆக்சுவலாக எனக்கு 3 படத்தில் சூப்பர்பாக ஒரு ரொமான்டிக் ஸ்கிரிப்ட் எடுத்திருந்தாங்க. அண்ட் தென் ஷி ஃபைனலி கேம் அண்ட் ஷி வாண்டட் டு மீட் மீ. அண்ட் கதை கேட்கும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே ஐஷு, இது நம்ம ஆடியன்ஸ் கண்டிப்பாக இது ஓகேயா இருக்குமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். நீ என்னை நம்பு கௌதம், நான் அழகாக பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நான் இந்த படத்தை சைன் பண்ணேன். அண்ட் இப்போ படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஐஷு. திஸ் இஸ் ஆசம். திஸ் மூவி இஸ், ஐ டோன்ட் நோ, நான் படம் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் த ரிசல்ட்ஸ். அண்ட் ஆல்சோ what do you call it, ஆல் த ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட். இந்த காஸ்ட்டில் எல்லா கேரக்டரும் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தாங்க. என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட், ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொண்டு வந்துட்டாங்க இந்த படத்துக்கு.
and right across from Vivek sir to Satish to Danya Balaji to Manobala sir to Priya Anand Tapsi, எல்லாருமே they made this project so huge. என்னாலே நம்ப முடியல. And meeting different characters like this, அவங்க ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தது. அண்ட் இட்ஸ் பின் 2 years இவங்க கூட ட்ராவல் பண்ணி எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டாங்க. அண்ட் இட்ஸ் லவ்லி. எல்லாரோட பழகி பேசி சந்தோஷமாக இருந்ததுலாம் ஒரு பெரிய ப்ளஸ் எனக்காக. அண்ட் ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் திஸ் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து லுக்ஸ் கண்டிப்பாக அவ்வளோ டெடிக்கேட்டடாக பார்த்துருந்தாங்க ஐஷு. அண்ட் இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் பூர்ணிமா வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப் அண்ட் ஸ்டைல் பண்ணதுக்கு. அண்ட் டு ஆக்சுவலி கிவ் மீ அ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். எனக்கு ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் கரெக்டாக வராது. பட் பூர்ணிமா has taken so much patience and effort to make me look good in this film. So thank you. And I think இந்த படத்தில் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வந்து யுவன் சங்கர் ராஜா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இது தான் ஆக்சுவலாக என்னோட செகண்ட் ஃபிலிம் வித் ஹிம். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சிப்பாய் இன்னும் இட்ஸ் ரெடி, ஐ மீன் இட்ஸ் கோன் கம் அவுட் சூன். But this is the second film I have with him, and he's surpassed all expectations, I could say. I'm a huge fan of yours, and for me to say that he surpassed my expectations even is a huge deal. எனக்கு எல்லா ஒரு ஆல்பமில் வந்து நம்ம ஒரு பாட்டு கேட்டோன்னா ஒரு 8 பாட்டு இருந்தால் ஒரு 4 பாட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு மற்ற பாட்டெல்லாம் அப்பப்போ கேட்போம். ஆனால் இது வந்து எல்லா பாட்டும் நான் ரிப்பீட் மோட்லேயே கேட்டுகிட்டே இருப்பேன். அண்ட் ஆர்ஆர்லாம் பின்னி இருக்காரு. இந்த படத்தில் நடித்தது ரொம்ப சந்தோஷம். என்னென்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். தன்னுடைய மகள் இவ்வளோ சிறந்த இயக்குனர் என்பதற்கு. அவ்வளோ சிறப்பாக ஒவ்வொரு சீனியும் எங்களுக்கு விளக்குறது மட்டும் இல்லாமல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு விவேக்கை பார்த்தோன்னே ஒரு லேசாக பல பேருக்கு ஆபத்தாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். குணச்சித்திர குமுறலுக்கெல்லாம் கொஞ்சம் இன்டர்வல் பிளாக்கில் வர மாதிரியே இருக்கீங்க விவேக். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ்ஜே சூர்யா, நிறைய பேர். அப்புறம் மெயின் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம வசந்த். இந்த பக்கம் வந்துட்டேன், கோர்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டேன். ஆனால் நோகாமல் நோன்பு கும்பிடலாம், கவலைப்படாதீங்க. ஏன்னா எப்படி உங்கள் தாடிக்கும் உங்கள் உருவத்துக்கும் கரெக்டாக இந்நேரத்தில் பல டைரக்டருங்க கதை எழுதிட்டு இருப்பாங்க. பல பொண்ணுங்களுக்கு அப்பாவை நடிங்க, ஆனால் கொஞ்சம் பதமாக நடிங்க, ரொம்ப பொங்கிடாதீங்க. அதுக்காக சொல்கிறேன். அதுக்கு பிறகு எனக்கு பிடித்தமான கௌதம் அண்ட் பிரியா அண்ட் டாப்ஸி பேய், இப்போ ரீசன்ட் பேய் இந்த இண்டஸ்ட்ரி. அண்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி, மெயினாக இந்த படத்தில் எங்களுக்கு என்னென்னா இந்த வேல்ராஜ் தான் அவ்வளோ ஒரு தூணாக இருந்தார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி, இவன் ஆல்வேஸ் பேங் பேங் தான், இந்த படமும் ஒரு பேங் பேங்காக இருக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கும்போது ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருந்தது. ராதிகா மேடம், ஜூனியர் பாலியா சார், எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. அதுக்கு அடுத்து ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இந்த படம். ரொம்ப போட்டி போட்டு நடிச்சிட்டு இருப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு ரியாக்ஷன்ஸ் கொடுத்தா ஆகணும். செட்டில் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே தான் இருந்துட்டு இருப்போம். ரொம்ப சீரியஸாக நம்ம வரைக்கும் நம்ம சிரிப்பு தான் வரும். முன்னாடி கௌதம் கார்த்திக், விவேக் சார், மனோபலா சார், இன்னும் எல்லாருமே சிரிச்சுட்டு தான் இருப்போம். நிறைய விஷயங்கள் அதை பற்றி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய ஃபஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டேனியல், அந்த பேர் இன்னொரு டேனியலில் பேர் இருக்குது. அதுக்கப்புறம் அமுதன் அப்படின்னு வந்தது, அப்புறம் ரவின்னு வந்தது. இதுக்கப்புறம் இன்னொரு பேர் வரும் அப்படின்னா அந்த ராந்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வைப்ரண்ட்டான ஒரு நேம் கொடுத்தாங்க எனக்கு. தட் வில் பி அ ஹிட். வெரி கேஷுவல் வில்லன், வெரி பவர்ஃபுல் வில்லன். இந்த சம்மர் எல்லாமே நல்லா இருக்குது. கொம்பனில் ஆரம்பித்து முனி, ஓகே கண்மணி, எல்லா படங்களும் நல்லா பண்ணிகிட்ருக்கு. ப்ளஸ் தியேட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே. அந்த வரிசையில் இப்போ 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற வைராஜாவை, இதுவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் படமாக வரும்னு நம்புகிறேன். ப்ளஸ் வெரி வெரி ஹாப்பி அசோசியேஷன் வித் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கல்பாத்தி அகோரம் சார். தேங்க்ஸ் டு அதித்தி அண்ட் ரங்கராஜன் சார் இந்த ஃபஸ்ட் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ப்ளஸ் வெரி வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் ஐஸ்வர்யா தனுஷ். அவங்க டைரக்ட் பண்ணுற படத்தை வெளியிடுறதுல ஸ்டுடியோ கிரீன் இஸ் வெரி ப்ரவுட். ப்ளஸ் இந்த டோட்டல் டீம், வேல்ராஜ் சார் ஆகட்டும், யுவன் சங்கர் சார் ஆகட்டும், எல்லாமே டோட்டலாக நாங்கள் ரெகுலராக ஸ்டுடியோ கிரீனில் ஒர்க் பண்ணுற டீம்.
ஸோ இது வந்து ஒரு வெளிப்படம் அப்படிங்கிற ஃபீலிங்கே இல்லை, ஒரு டோட்டலாக ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுற ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ப்ளஸ் ஹீரோ கௌதம் சார், ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃபிலிம் சக்ஸஸ். அண்ட் ஹீரோயின் டாப்ஸி அண்ட் பிரியானந்த் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெரி சாரி. அண்ட் எஸ்ஜே சூர்யா சார் இருக்கார், வசந்த் சார் இருக்காங்க படத்தில். எனக்கு வசந்த் சார் நடிச்சிருக்கிறது இப்போ தான் நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாக இருந்து தியேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய லாபகரமான படமாக இது அமையும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.